இன்றைக்கி விஜய் கட்சிக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் வரும்போது வரிஞ்சு கட்டிட்டு வந்து பேசுகிறானுங்க. எதுக்கு இந்த ஓர வஞ்சனை? பிரசாந்த் கிஷோரின் வருகை விஜய்க்கு அவர் வேலை செய்வாரோ என்கின்ற அந்த தகவல், வேலை செய்ய போகிறார் என்ற தகவல் திமுகவையும், திமுகவுடைய தொங்கு சதைகளையும் ரொம்பவே பாதித்திருக்கிறது. அதாவது எஜமான விசுவாசம் இந்த தொங்கு சதைகளை திமுகவின் திமுகவை புகழ்ந்து லாலி பாடுவதையே முழு நேர தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர் போர்வையில் என்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அறிவாலய கொத்தடிமைகளை ரொம்பவே கலங்கடிக்க வைத்திருக்கிறது. அதனால தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பிரசாந்த் கிஷோருக்கு எதிராகவும் விஜய்க்கு எதிராகவும் பேசிக் கொண்டிருக்கிறார். குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாமல் விஜய் எப்படி பிரசாந்த் கிஷோரை அழைத்து வரலாம் என்று கேட்கிறார்கள். 2020 இதே திமுக பிரசாந்த் கிஷோரை அழைத்து வரும்போது உங்களுக்கு இனித்ததா? எல்லா கட்சியும் தான் இன்றைக்கி அப்சர்வர் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சுக்கிறான். இப்போ ஒரு விஜய்ன்ற ஒரு கட்சி வச்சு மட்டும் உனக்கு ஏன் எரியுது? ஆகவே இது வந்து பயப்படுறாங்க. விஜயை பார்த்து திமுகவும், திமுகவின் தொண்டரடி பொடியாழ்வர்களும், திமுகவோட கொத்தடிமை கூட்டமும் உண்மையில் விஜயை பார்த்து பயப்படுகிறார்கள். பிரசாந்த் கிஷோர் வருவது அவர்களுடைய பயத்தை மேலும் அதிகரிக்க செய்திருக்கிறது.